அப்பா கஷ்டப்பட்டு கவிதை எழுதுறாரு. நீங்க ஈஸியா தள்ளி விட்டு விடாதீங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கவிதை. மணி 1:15 வரை கால் கெடுக்க காத்திருந்து கடைசி மணி அடித்து முடித்ததும் வெளியே வந்த மாணவனின் முகத்தில் ஓரளவு எழுதியதின் அடையாளமாய் ஒரு புன்னகை மிச்சம் இருந்தது. கேள்வித்தாள் வாங்கியதும் 5 மதிப்பெண்ணில் என் கண் முதலில் மைந்தது. நிலை மின்னழுத்தம் நிச்சயம் அவன் மன அழுத்தத்தை குறைத்திருக்கும். மீட்டர் சமண சுற்று அவன் மீதி அழுத்தத்தை சமப்படுத்தியிருக்கும். சைக்ளோட்ரான் தோளின் மீது ஏறி சுற்றியவன் தொடர் RLCயில் சுற்றி கொண்டான். அதோடு கைகோர்த்து வந்த ப்ராப்ளம் அவன் திசை வேகத்தை தடுத்து நிறுத்தியது. மேக்ஸ்வெல் சமன்பாடு அவன் 5 மதிப்பெண் பசிக்கு போட்டிருக்கும் சாப்பாடு. முப்பட்டக திசை மாற்று கோணத்தால் காப்பாற்றப்பட்டது சிலரின் மானம். 7,9 பாடம் வினா அவ்வளவா யாரும் தொடாததால் ஏன் வந்தோம் என்று எண்ணிக்கொண்டனர். 2 மதிப்பெண் வினா அவனை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு ஆறுதல் ஊருக்கு அழைத்துச் சென்றது. 3 மதிப்பெண்ணில் தான் அவனுக்கு மூச்சே முட்டியது. மின்தேக்கி பயனும் குறுக்கீட்டு விளைவும் தவிர மற்ற அவன் 3 மதிப்பெண்களுக்கு குறுக்கீடாக அமைந்தது. 1 மதிப்பெண் ஒவ்வொரு மதிப்பெண்ணாய் 10ஐ விட அதிகம் புக் பேக் வந்ததும் அவன் முகத்தில் முத்தை விட ஜொலிப்பு அதிகமாக இருந்தது. மொத்தத்தில் இயற்பியல் தாள் மெதுவாக கற்பவனை காப்பாற்றியது. சராசரி கற்பவனை கொஞ்சம் மேலே ஏற்றியது. நன்றாக படிப்பவனுக்கு டோட்டல் கூட்டியது. நன்றி.